So KHMS B team, first prize. ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்காரம். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும். கண்டிப்பாக தை பிறந்தாலே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு குதூகலம் தான். ஏன்னா வந்துட்டு பொங்கல் திருவிழா கொண்டாடும். பொதுவாக மற்ற திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நாள் பண்டிகையோடு முடிஞ்சிடும். ஆனால் இந்த பொங்கல் திருநாள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வந்து 4 நாட்கள் திருவிழாவாக நடக்குது. ஸோ அந்த திருவிழா அப்படின்னாலே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொண்டாட்டம் தான். இந்த கொண்டாட்டத்தை செலிப்ரேட் பண்ணும் விதமாக பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் இருக்கக்கூடிய ஐயனார்புரம்
கள்ளழகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு தான் வந்திருக்கும். இன்றைக்கு இந்த பள்ளி மாணவ மாணவிகளோட சேர்ந்து நம்மளுடைய பொங்கல் செலிப்ரேஷனை கொண்டாட போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பொங்கல் அப்படின்னாலே வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வர்ணம்லாம் பூசி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அதே ஒரு என்விரான்மெண்ட்டோட நம்மளுடைய ஸ்கூலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக களை கட்டியிருக்குங்க. வாசல்லே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோலமெல்லாம் போட்டிருக்காங்க, ரங்கோலிலாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்காங்க. அதை விட ஒரு சில ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய ஹைலைட்டான நம்மளுடைய பாரம்பரியமிக்க விஷயங்களை வந்து இன்றைக்கி பண்ண போகிறாங்கன்றது பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. அது நான் என்னன்னு சொல்கிறத விட நம்மளுடைய ஸ்கூலினுடைய பிரின்சிபால் மிஸ்டர் சுந்தர் அவரை நம்ம மீட் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் உங்களுடைய மாணவ மாணவிகளுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை ட்ரெடிஷ்னலாக நம்ம பசங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி ஸ்கூலில் மெனக்கட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஓவரால் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்க போகுது? ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த பொங்கல் செலிப்ரேஷன் மெயினாக எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெடிஷனை பற்றி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கே நம்ம பசங்களுக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம மற்ற விஷயத்தில் நம்ம வந்து நல்லா ஷைன் பண்ண முடியும். ஸோ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய ட்ரெடிஷன் ஒரு கேமில் இருந்து எல்லாமே இப்போ ரஃபாக ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி முளைப்பாரி, சிலம்பம், ஈவன் சேவல், கடா இதெல்லாம் வச்சுட்டு அது போக நம்ம பாரம்பரியமாக விளையாடுற விளையாட்டெல்லாம் கபடி, நொண்டி, பல்லாங்குழி எல்லா விளையாட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 15 விளையாட்டுக்கு மேலே நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து விளையாடுற நமக்கு தெரிஞ்ச கேம்ஸ் எல்லாமே கொண்டாந்துருக்கோம். கேர்ள்ஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி பாய்ஸுக்கு உரி அடிக்கிறது, டான்ஸு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு கொண்டாட்டமாக பசங்களுக்கு பொங்கல்னால் ஒரு இப்படி தான் இருக்கணும், இதுதான் பொங்கல், எதுக்காக பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னு தெரியணுன்றதுக்காகவும் அதை வந்து ஒரு கொண்டாட்டமாக எடுத்துகிட்டு போகணும் தமிழோட திருநாள் அப்படின்றதுக்காக நம்ம இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போகிறதில்ல, ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே பொங்கலை செலிப்ரேட் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். புதுப்பட்டியில் இருக்கக்கூடிய கள்ளழகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அய்யனார்புரம். ஸோ இங்கே இன்னைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்திருக்கோம். ஹாய் குட்டீஸ், ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஓகே,
குட்டீஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான என்விரான்மெண்ட்டாக நம்மளுடைய ஸ்கூலில் மாற்றிருக்காங்க. எல்லாருமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்களை ஞாபகப்படுத்தணும், பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற நோக்கத்தோட ரொம்பவே மெனக்கெட்டிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து அழகாக முளைப்பாரியெல்லாம் வளர்த்து இன்றைக்கி அந்த பசங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய கிராமத்தில் எப்படி நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவோமோ அதை அழகாக கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே போல் வந்து ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது. ஸோ இந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய மாணவ மாணவிகளோடு சேர்ந்து தான் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றியும் இந்த முளைப்பாரியை பற்றியும் வந்துட்டு மேம்கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கலையும் பண்பாடும் சங்கமிக்கும் இந்த இனிய தருணத்தில் நம்முடைய கள்ளழகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பொங்கல் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நம் பள்ளியின் முதல்வர் அவர்களையும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். முளைப்பாரி விவசாயம் நோக்குடன் தான் நம் முன்னோர்கள் போடப்பட்டனர். விவசாயிகள் அடுத்த போகத்திற்கான தரமான விதைகளை எடுத்து வைப்பார்கள். இதே மாதிரி நவதானியங்களையும் எடுத்து வைத்து குதிர்களிலும் துணி சாக்குகளிலும் பாதுகாப்பு படுத்தி குழுவாக சேர்ந்து போடப்பட்டதான் இந்த முளைப்பாரி. முளைப்பாரியை 10வது நாள் பக்கத்தில் இருக்கும் ஓடும் நீர்நிலையில் கரைப்பார்கள். இந்த தரமான விதை பல்வேறு நிலத்தில் சென்று நிலம் செழிப்படையும். இதன் அடிப்படையில் தான் நாம் முளைப்பாரி போடுகின்றோம். இப்பொழுது நம் பள்ளி மாணவிகள் அழகாக அணிவகுத்து வரப்போகிறார்கள் முளைப்பாரியை கொண்டு வந்து. Good morning to respected principal, teachers and students. We are thankful to the God for the natural elements. Among them, the sun is the most glorious and important to our lives. We are always thankful to the sun for bringing us prosperity, happiness and success. A very hearty morning to all. The Mullappari ceremony. The Mullappari ritual is performed in Tamil culture primarily to pray for a good harvest, timely rain, community prosperity and fertility of the land. Mullappari refers to the sprouting or germination of 9 different types of grains. Let's welcome our higher secondary students to enumerate the Mullappari ceremony. Thank you. தேங்க்யூ மேம். இன்றைக்கி இந்த பொங்கல் திருவிழாவினுடைய முன்னோட்டமாக முதல் நிகழ்வாக வரவேற்புரை நல்கிய நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கு கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே நம்மளுடைய ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அழகாக முளைப்பாரி வந்திருக்காங்க. ஸோ இந்த முளைப்பாரியை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. 10 நாட்கள் வளர்க்கக்கூடிய இந்த முளைப்பாரி எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்றத. ஸோ அழகான முளைப்பாரியை நம்மளுடைய மாணவ மாணவிகள் அழகாக வந்து இன்றைக்கி கும்மி கொட்டி இந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் பீ.
செவ்வாய்க்கிழமையில ஓலங்கொட்டா ரெண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு வாணி அந்த முத்துக்களை வாளியில ஊற வச்சு கம்மந்தட்ட ரெண்டு எடுத்து கணுவா முறிச்சு வச்சு வாங்கடி வாங்கடி பொண்டுகளா பாசமுள்ள செண்டுகளா வாங்கடி வாங்கடி பொண்டுகளா பாசமுள்ள செண்டுகளா கும்மி அடிச்சு கொலவை போட்டு அண்ணனை வாழ்த்தி ஆடுங்களா காளையனை பார்த்து புட்டா ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் துள்ளிக்கிட்டு ஓடுமடி புல்லுக்கட்டை தேடிக்கிட்டு கொம்பிருக்கும் காளைக்கெல்லாம் செம்பிருக்காது இந்த கொம்பு இல்லா காளையிடம் கொம்பிருக்காது உலக போட்டு பாடுங்கடி கும்மி அடிச்சு ஆடுங்கடி மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கல் வாடுங்கடி பொங்கல் பச்சரிசி மாவிடுச்சு சக்கரையில் பாவு வச்சு சுக்கிடுச்சு மிளகிடுச்சு பக்குவமா கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும் தாயே. மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏன் ராசாத்தி உன்னுடைய நேசம் மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏன் ராசாத்தி உன்னுடைய நேசம் மானோட பால மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையா. முதல் நிகழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கு முதைப்பாரி நிகழ்ச்சியானது நடந்து அழகா பெண்கள் எல்லாம் கும்மி கொட்டி கரகத்தோட வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு கோவிலை வந்து சேர்ந்துருச்சு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலை நிகழ்ச்சிகளும் பொங்கல் வைக்கக்கூடிய நிகழ்வும் நடக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஊருக்கு தெக்கிட்டு ஒத்தல மரம் அங்கன நிக்கிற ராசம்மா யாருக்கும் சொல்லாம மாமனும் வாராண்டி மயங்கி சொக்குற பாரம்மா. தமிழர் திருநாளாகிய பொங்கல் திருவிழா கொண்டாட்டம் இப்போ நம்மளுடைய கள்ளழகர் பள்ளியில் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு மற்ற பண்டிகைகள் வந்து ஒரு நாள் கொண்டாடத்தோட முடியும். ஆனால் இந்த 4 நாட்கள் கொண்டாட்டமாக நம்மளுடைய தமிழர் திருநாளாகிய பாரம்பரியமிக்க பொங்கல் திருவிழா நடக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு விவசாயத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த கதிரவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா தான் பொங்கல் விழா. புது பானையில் புது அரிசியை கொண்டு பொங்கலிட்டு கரும்பும் இந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் கட்டி ரொம்ப சிறப்பாக வந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கும். அப்படி சிறப்பாக கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் திருவிழாவில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பள்ளி மாணவ மாணவிகள் கள்ளழகர் பள்ளியினுடைய மாணவ மாணவிகள் எல்லாமே தங்களுடைய பாரம்பரிய உடைகளில் வந்து இன்றைக்கு பொங்கலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். தனுஷ்கா, யோகஸ்ரீ, தர்ஷினி, வைஷ்ணவி. எல்லாரும் எந்த ஸ்டாண்டர்ட்? 11th 10th. ஓகே, 10th and 11th. ஸோ எப்படி இருந்துச்சு இன்றைக்கி வந்து இந்த 12th இருக்கீங்க? ஓகே, ஸோ எல்லாரும் சேர்ந்து முளைப்பாரி எடுத்து நம்ம ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறோம். ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணலாம். யாரும் பேசுறதுக்கு இது பண்ண மாட்டேன்றீங்க. எல்லாரும் சேர்ந்து பொங்கல் சொல்லிடலாமா? ரெடியா? ரெடி? 1 2 3. சவுண்ட் அவ்வளோதானா? ஒன்ஸ் மோர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.
கள்ளழகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய பொங்கல் திருவிழா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் இப்போ முளைப்பாரியை தொடர்ந்து பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியானது நடந்துக்கிட்டு இருக்கு. Now for the heart of our celebration, the cooking of the sweet pongal. This overflowing pot symbolizes prosperity and abundance. After pongal overflows, pongalo pongal, the milk has overflowed. This is a sign of prosperous year ahead for all of us. Let's the aroma fill our hearts with joy. Pongalo pongal. பொங்கல் பண்டிகை சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படும் பண்டிகை. இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா. அறுவடை செய்த நெல்லின் அரிசியை பால், சர்க்கரை, நெய் சேர்த்து புது பானையில் புது அடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் வைத்து சூரியனுக்கும் மாட்டிற்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழா. நம் பள்ளியில் ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து அழகாக பொங்கல் வைக்க போகிறார்கள். கண்டு மகிழ்வோமா? அம்மன் கோயில் வாசலிலே So, KHMS B team, first prize. பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். மழலையர்கள் இந்த விளையாட வருகிறார்கள். இந்த விளையாட்டை விளையாடுவதன் மூலம் பொறுமை, கணிப்பு ஆகியவற்றை சோதிக்கும் விளையாட்டு. வாங்க விளையாடலாமா? அவுட் இன் அவுட். நான் அந்த கால் அவுட் இன் அவுட். ஏக கமா out in out in out out
Out. In. Out. Out. In. 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 Out. In. Out. Fast jump பண்ணனும். In. Out. In. 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 Out. 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 In. Out. In. Out. Out. In. Out. In. Out. Out. In. Out. Out. Super. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே நம்ம சாக்குப்போட்டி விளையாட்டு நம்ம 3ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து விளையாட போகிறாங்க. சாக்குப்போட்டியின் சிறப்பு உடல் செயல்பாடுகளை ஊக்குவிப்பது தான். தன்னுடைய இலக்கை அடைய சமநிலையில் தன் உடம்பை வைத்து தாவி விளையாட்டு இந்த விளையாட்டு அழகாக இந்த போட்டியில் பங்கேற்கிறார்கள் நம்ம மாணவர்கள். Students are going to connect sack race. It's fun physical activity that encourages body alignment and focus. Let's encourage the students to play sack race. நம்மளுடைய கள்ளழகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இன்றைக்கி வந்து பொங்கல் திருவிழா நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு குழந்தைகளுக்கு பாரம்பரிய விஷயங்களை சொல்லித்தரணும். அதே போல் கிராமங்கள் நடந்த நம்ம மறந்து போன இன்றைக்கு அந்த குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய விளையாட்டுக்களை கொண்டு வரதுக்காகவே இவங்க நிறையா மெனக்கெட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்துட்டு குழந்தைகளுக்கான சாக்கு போட்டி இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உள்ள நிறைய போட்டிகளும் நிறைய விளையாட்டுகளும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குட்டீஸ் எல்லாமே சாக்கு போட்டிக்கு தயாராகிட்டாங்க. எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக விளையாண்டாங்க. அடுத்தபடியாக இங்கே 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாம் ரெடியா? ஓகே, ரெடி. பொங்கல் விழா. ஸோ இந்த பொங்கல் திருவிழா நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்வாக பலூன் உடைக்கும் போட்டி. இதை பற்றி பள்ளியுடைய ஆசிரியர்கள் சொல்றாங்க. பலூன் உடைத்தல் 1ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. இந்த பலூன் உடைத்தல் மூலம் பிள்ளைகள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள்னா எளிமை, வேடிக்கை, தன் பொருளை பாதுகாக்கும் முறை இதன் மூலமாக கற்றுக்கிறாங்க. இந்த விளையாட்டின் மூலமாக பார்ப்போமா? Now the first standard students are going to play pop off the balloon. Each children wants to pop off other balloons while protecting your home. Be survivor of game. ஓகே, ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, உங்களுடைய பலூனை சேஃபா வச்சுக்கோங்க. அடுத்த பலூனை உடைக்கலாம். ஓகேவா? ரெடியா? இங்க இருக்க குட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு கிளாப் பண்ணி நம்ம எழுதலாமா? ஓகே, நல்லா கிளாப் பண்ணுங்க. ரெடி, ஸ்டார்ட். ஓ பலூனை சேஃபா வச்சுக்கோங்க. அடுத்த பலூனை உடைக்கலாம். பாத்துக்கோ. முன்னால சீருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காடு முன்னால சீருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காடு அடக்கி ஆடுது முரட்டுக்காடு முரட்டுக்காடு நெஞ்சுக்குள் அச்சமில்லை யாருக்கும் பயமும் இல்லை வாராத வெற்றி எண்ணிடும் விளையாடுங்க உடல் பலமாகுங்க ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன்
அப்படின்றத நான் சொல்றேன். ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்ல போறாங்க. இப்போ நம்ம கல்லழகர் பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவர்கள் பூப்பறித்தல் விளையாட்டு விளையாட போறாங்க. இது குழந்தைகளின் இயற்கையில் இணைந்து பூக்களின் பெயர் மாணவர்கள் பட்டியலை கேட்பதோடு ஓடுதல், குதித்தல், பாடுதல் போன்ற உடல் திறன்களை வளர்த்து குழுவாக செயல்படும் விளையாட்டு. இதன் மூலம் கற்றுக்கொள்வாங்க. பார்க்கலாமா? are going to play Pooparikal Program. It is a traditional Tamil Nadu children's game played in villages, often while singing a song in a question and answer format. This emphasizes team skills, social interaction and mental ability. மல்லிகைப்பூ படிக்க வரோம். யார் நல்ல போஸ்டா இருக்கு அவங்களுக்கு கிடைக்கும். பாப்பா வந்து வின்னர். ஓகேவா? இப்போ எந்த டீம் வின் பண்ணாங்கன்னு பார்த்தலாம். ரெடி? எந்த மாதம் வருகிறது? மாதம் வருகிறது. யாரை கேட்டு வருகிறது? கள்ளழகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய பொங்கல் விழா நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு பள்ளி மாணவர் அதாவது ஒவ்வொரு கிளாஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகள் இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் நம்மளுடைய பாரம்பரியம் மிக்க போட்டிகள். குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட ஃபேவரட் கேம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்து 4th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா குண்டு அடித்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. 4ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து குண்டடித்தல் விளையாட்டு விளையாட போகிறாங்க. இந்த குண்டடித்தல் மூலம் குழந்தைகளின் கவன குவிப்பு, குறிபார்த்து அடிக்கும் திறன், கை கண் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. மேலும் இது ஒரு சமூக விளையாட்டாகும். இப்போ அழகாக ஆட போகிறாங்க குண்டடிக்கிறத. நம்ம கிராமத்தில் எப்படி விளையாடுவோம் அதே மாதிரி. Now, the 4th standard students are going to play Goligundu. It's believed to offer several developmental benefits, improves concentration, enhances vision and develops motor skill. Let's see how our students are going to play Goligundu game. நம்மளுடைய பாரம்பரியமிக்க இந்த விளையாட்டுகள் வந்து எல்லாமே வந்துட்டு தமிழர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுடைய ஞாபகத்திறனையும் அவங்களுடைய குறிக்கோள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மோட்டிவேட் பண்ணும் விதமாக இது போன்ற போட்டிகளை சங்க காலத்தில் இருந்தே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோல் ஒரு அருமையான விளையாட்டாக இப்போ மாணவர்கள் எவ்வளோ அழகாக குறிப்பார்த்து அந்த கோல் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. 4 பேருக்கு நன்மை செய்த கொண்டாடுவார் பண்பாடுவார். என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னாக பலனருக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க. அம்மன் அருள் சேரும் தின நம்ம துணையாகும். பாடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கும், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கும். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு அதுவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இளம் பெண்கள், அதாவது சின்ன வயசு பெண்கள்லாம் வந்து அந்த எந்த கிராமங்களில் போனாலும் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எல்லாருமே மொபைல் கேம் தான் போய்கிட்டு இருக்கோம். அதை ஞாபகப்படுத்தும் விதமாக பார்த்திங்கன்னா வந்து கண்ணாமூச்சி அப்படின்ற ஒரு அருமையான விளையாட்டை வந்து இங்கே மாணவர்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை பற்றி ஒரு அருமையான விளக்கம். நம்ம கள்ளழகர் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிகள் கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாட போகிறாங்க. இது ஒரு பாரம்பரிய விளையாட்டு. ஒளிந்து இருப்பவர்களை கண்டுபிடிப்பதற்காக பொறுமையும் தானே ஒளிந்து மகிழ்ந்து இருக்கும் பெருமையும் இவ்விளையாட்டின் மூலம் கிடைக்கின்றது. அழகாக விளையாடி கொண்டு இருக்காங்க சந்தோஷமாக. Now the 4th standard girls are going to play Kannamuchi. The name Kannamuchi comes from the Kannan, Lord Krishnan, playing peek-a-boo with his devotees, evolving from a divine game to a popular children's activity. Now the children are playing very well the game Kannamuchi.
நல்லா கிளாப் பண்ணுங்க. யார் வின் பண்றாங்கன்னு பார்ப்போம். பாய் சரியா? தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு, அதுவும் பெண்களுக்கு வீட்டு திண்ணைகளில் முற்றங்களில் பார்த்தீங்கன்னா விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதுக்கு இல்லை. அதை அழகாக நம்மளுடைய மாணவர்களுக்காக இங்கே சொல்லியிருக்காங்க. மாணவிகளும் ரொம்ப அழகாக வந்து தங்களுடைய பாரம்பரிய உடையில் இங்கே வந்து அழகாக பல்லாங்குழி அப்படின்ற ஒரு விளையாட்டை விளையாடிருக்காங்க. இதில் வந்து யார் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதன் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து கான்சென்ட்ரேஷன் ரொம்ப வேணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு ஒரு முத்தம் மாற்றி போட்டாலுமே வந்துட்டு அடுத்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பசு பாண்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான விஷயம். ஸோ இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். Now the girls, 8th standard girls are going to play Palanguli. It's traditionally played by women in South India, believed to date back centuries, possibly Chola dynasty era. We learn through this strategic thinking, arithmetic, observation and motor skills. இந்த பல்லாங்குழி விளையாட்டின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இவ்விளையாட்டு 8000 ஆண்டுகள் பழமையானது. இவ்விளையாட்டு பெண்களின் பாரம்பரிய விளையாட்டு. இருக்கும் இடத்தில் எடுத்து இல்லாத இடத்தில் கொடுக்கும் குணம் வளர இவ்விளையாட்டு உதவுகிறது. இதன் மூலம் நம்ம எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டியே பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் விளையாட்டு நாள்லேயே வந்துட்டு நம்ம கிராமங்களில் நிறைய விளையாட்டுகள் இருக்கும். தினமும் அதை உடற்பயிற்சியாகவும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் இதை உடற்பயிற்சியாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துக்கக்கூடிய இந்த ஸ்கிப்பிங் அப்படின்றது, இந்த ஸ்கிப்பிங் பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்போ ஒவ்வொரு போட்டிகளுக்குமே ஒவ்வொரு விளையாட்டுகளுக்குமே வந்துட்டு எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்ற விஷயத்தை வந்து நம்மளுடைய ஆசிரியர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து இந்த பல்லாங்குழி அப்படின்னு பார்த்திங்கன்னா சோழர் காலத்திலேருந்தே இருக்குது அப்படின்ற விஷயத்தையும், அதே போல் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம அங்கே கண்ணாமூச்சி பார்த்துருந்தோம். கண்ணாமூச்சி குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிருஷ்ணன் காலத்தில் கிருஷ்ணன் வந்து கோபியர்களோட விளையாண்ட விஷயத்தை வந்து நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க. கண்டிப்பாக இது போல் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே போல் இந்த ஸ்கிப்பிங் பற்றி என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். Now the 6th standard girls are playing skipping. It's a popular activity using a rope swung over the head, under the feet, involving jump to avoid tripping. It reduces stress, improves mood, focus and concentration and builds the confidence. நம் பள்ளி மாணவிகள் கயிறு சுழற்றுதல் விளையாட்டு விளையாடப் போகிறார்கள். இந்த விளையாட்டு ஒரு மிகச்சிறந்த உடற்பயிற்சி. உடல் பண்புகளை மேம்படுத்த இதயம் மற்றும் சுவாச விகிதங்கள் வேகமடைய தொடங்கும். என்னதான் நம்ம கைபேசியை வச்சு விளையாண்டாலும் இந்த விளையாட்டு மாதிரி வர முடியுமா? ஒரு சந்தோஷமாக, ஒரு மகிழ்ச்சியாக. இந்த ஸ்கிப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. மேடம் சொல்லியிருந்த மாதிரி வந்துட்டு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துக்காகவே வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து இந்த ஸ்கிப்பிங் இருக்குது. அதில் நிறைய விதமாக விளையாட்டுகள் சிங்கிளாக வந்து நம்ம ஸ்கிப்பிங் போடுறதும் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது போல் 2 பெண்கள் வந்துட்டு 2 பக்கம் பிடிச்சிட்டு அதை ஒருத்தர் வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக விளையாடுறாங்க அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. நிறையவே வந்துட்டு ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயங்கள். அதாவது சங்க காலத்தின் மட்டும் இல்லை, முந்தைய காலங்கள்லாம் பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணும் விதமாக இந்த ஸ்கிப்பிங் போன்ற விளையாட்டுகள், அதாவது உட்காந்த இடத்துலையும் அவங்களுடைய மைண்டை வந்து ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷனாக கொண்டு வரதுக்கான ஒரு போட்டின்னு பார்த்தோம்னா பல்லாங்குழி அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்களுடைய உடலை வந்துட்டு நல்ல ஒரு வலிமையாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியதுன்னு இந்த மாதிரி ஸ்கிப்பிங்கிறதையும் ரொம்ப அழகாக வந்து நம்மளுடைய குட்டீஸ்க்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு போட்டிகளையும் பார்க்கும்போதே நமக்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது. கண்டிப்பாக இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் பார்த்து ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த காணுவோம் என்னாலுமே. Nondi by 5th and 7th standard girls. Nondi is also known as Pondi. It's a popular traditional Indian game similar to hopscotch, especially prevalent in Tamil Nadu. இந்த நொண்டி விளையாட்டின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சமமாக இல்லாத போதும் சாதிக்க தூண்டும் சக்தியை பெற இந்த நொண்டி விளையாட்டின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. இதை அழகாக விளையாடுகிறார்கள் நம்ம 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு மாணவிகள். அம்மன் அருள் சேரும் தின நம்ம துணையாகும். பாடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கும், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கும். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம்
அடுத்ததாக நம்மளுடைய பாரம்பரிய மிக்க இன்றைக்கு வந்து நிறைய நம்மளுடைய தமிழ்நாடு முழுக்க வந்து இதுக்கு இந்த போட்டிக்காக வந்து ஒரு கேமாகவே நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கொக்கோ போட்டி. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்து முழுக்க கான்சன்ட்ரேஷன், அதே போல் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ஓடி அவங்களுடைய இதெல்லாம் நோக்கம் எப்படி இருக்குது அப்படின்றது, வெற்றி இலக்கை நோக்கி போடுறாங்க அப்படின்றது தான் இந்த கொக்கோ போட்டியினுடைய நோக்கம். ஸோ ரொம்ப அழகாக வந்துட்டு டீம் ரொம்ப அழகாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்லுங்கள். The next game by 9th standard girls, Coco, an ancient Indian game modified from run chase. It's a high energy sport testing fitness, speed and quick thinking with formal rules established in early 1900s. நம்ம கள்ளழகர் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவிகள் கொக்கோ விளையாட்டு விளையாடுகிறார்கள். இந்த விளையாட்டின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இது ஒரு பழமையான இந்திய விளையாட்டு. மகாபாரத காலத்திலிருந்தே இதன் வடிவங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விளையாட்டு கூட்டுறவு, தோழமை மற்றும் ஒழுக்கம் போன்ற குணங்களை வளர்க்கிறது. இந்த விளையாட்டின் மூலம் நாம் அனைத்தும் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக வந்து நம்மளுடைய பார்க்கக்கூடிய ஒரு கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கபடி. ஸோ இதுக்கு வந்து மூச்சு பயிற்சியும் முக்கியம், அதே போல் வந்து அவங்களுடைய பார்வை நோக்கமும் முக்கியம். எப்படி அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த டீம்லேருந்து தப்பிச்சு வர்றாங்க அப்படின்றத தான் வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு போர் வீரன் இன்னொரு படைத்தலைகளை வந்து போய் அங்கே எப்படி வெற்றி வாகை சூடி வர்றான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த கபடியை வந்து நம்மளுடைய மாணவர்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கபடி போட்டியை பற்றி பார்க்கலாம். 5ஆம் வகுப்பு மாணவர்கள் கபடி விளையாட்டு விளையாடி வர்றாங்க. இந்த கபடியை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். கபடி சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு பழங்கால போர் விளையாட்டு. இது ஒரு தற்காப்பு போர் பயிற்சியாக உருவானது. இந்த விளையாட்டின் மூலம் வேகம், வீரம் மற்றும் குழு ஒற்றுமை, உடல் வலிமை, சுறுசுறுப்பு, புத்திசாலித்தனம் மற்றும் சகிப்புத்தன்மை போன்றவற்றை இது வளர்க்கிறது. In our Kallalagar Metric Higher Secondary School, today the 5th standard boys are playing kabaddi. Kabaddi is an exciting, high-energy contact team sport that demands agility, strategy and strength. Kabaddi is play hard, dream big, strong together, leave it all on the field and victory in our blood. They are playing good. They are playing good. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கேம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிட்டி அடித்தல். அதாவது சொல்லி அடிக்கிறதுல கில்லின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து கரெக்டாக அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி இருக்குது, கரெக்டாக அடிக்கிறாங்கன்றது தான். இதுவுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய மைண்டுக்கான கேம். ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்காக வந்து நம்மளுடைய குட்டிஸ் எல்லாம் ரெடியாக ரொம்ப நம்மளுடைய பாரம்பரிய உடை அணிஞ்சு வேஷ்டி சட்டையில் களத்தில் இறங்கியிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். Now the 8th standard boys are going to play Kitty Adithal. It's an ancient Indian subcontinent sport played for centuries. It promotes concentration, physical fitness, strategic thinking and social skills. நம்ம 8ஆம் வகுப்பு மாணவர்கள் படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலையும் அவங்க வந்து திறமையானவங்க. இப்போ இவங்க விளையாட போகிறாங்க கிட்டி அடித்தல். இந்த கிட்டி அடித்தல் விளையாட்டு என்ன இதன் மூலம் நமக்கு தெரியுதுன்னா, கூட்டல், பெருக்கல் கணக்கை களிப்புடன் கற்க இவ்விளையாட்டு உதவுகிறது. இவ்விளையாட்டை எவ்வளோ ஆர்வமாக விளையாடுறாங்க பார்க்கலாமா? நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளில் தமிழர்கள் நிறைய விளையாட்டுக்களை பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப பாரம்பரிய முறையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு அது தெரிகிறதே இல்லை. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு மொபைல் கேம். சாயந்தரம் வீட்டுக்கு போனால் ஃபோனை தூக்கணுமா, விளையாண்டோமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்களை எல்லாத்தையும் வந்துட்டு மறக்க வைத்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. அடுத்ததாக வந்துட்டு மணிக்காவியம், அதாவது இதுவும் ஒரு வீர விளையாட்டு தான். தங்களுடைய உடல் வலிமையை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு வரதுக்கான ஒரு விளையாட்டு. ஹை ஜம்ப் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுதான் வந்துட்டு
வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்து நிறைய பேர்கள் வந்து நேம் மாறி 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 இன்றைக்கி அப்டேட் வந்துட்டாலுமே இதுதான் வந்து பேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹை ஜம்ப் எப்படி பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு பொருட்களோ அதாவது என்ன சொல்கிறதுனா ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் இல்லாமல் ஆட்களே ப்ராப்பர்ட்டியாக மாறி இன்றைக்கி இந்த கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது தான். The 7th standard boys are going to play Manikaviyam. It's a traditional nostalgic street game popular among children in Tamil Nadu, particularly during 1990s. Manikaviyam appears to be fun, informal challenge game. The core is performing specific, often humorous tasks. மணிக்காவியம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் விளையாடுறாங்க. இந்த விளையாட்டு ஒரு பழங்கால விளையாட்டு. இந்த விளையாட்டின் மூலம் வீரத்தையும் குழு மனப்பான்மையும் கற்றுத்தருகிறது. எல்லா பேரும் சேர்ந்து விளையாடணுங்கிற ஒரு மனப்பான்மை. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி கல்லை காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ என்னடா கல்லை காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதா. இதுவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டில் நிறைய மால்ஸ்லாம் இந்த கேம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கான்சன்ட்ரேஷனுக்காக தான். இது வந்து 7 கல் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 7 கல்லை அடுக்கி வச்சு அதை வந்து த்ரோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேஸ் கேம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்துட்டு மால்ஸில் வந்துட்டு நிறைய பால்ஸ் அடுக்கி வச்சுருப்பாங்க, அதை த்ரோ பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ஈஸியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொபைலில் ஆங்க்ரி பேர்ட் விளையாடுவீங்க. ஸோ இந்த ஆங்க்ரி பேர்டோட பேஸ் தான் இது. ஸோ இதை பற்றி எப்படி வந்துச்சு அப்படின்றத வந்துட்டு நம்மளுடைய ஆசிரியர்கள்ட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி மாணவர்கள் எப்படி விளையாடுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். Now the 9th standard boys by playing 7 stones. It's also known as Lagori, Pittu or Ingorcha. It's believed to date back 5,000 years to ancient India, mentioned in the Bhagavad Purana. Now the boys are playing like angry birds. இப்போ நம்ம கள்ளழகர் பள்ளியில் உள்ள 9ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து 7 கல் விளையாட்டு விளையாட போகிறாங்க. இந்த 7 கல் விளையாட்டை லாகோரி, பித்து, தட்டாங்கல் போன்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இந்த விளையாட்டு வந்து ரொம்ப உத்திகளை அடிப்படையாக கொண்டது. உத்திகள்னால் புத்திசாலித்தனமாக விளையாடணும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விளையாட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு பம்பரம். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு நிறைய ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்க ஒரு கேம் கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகாக சுற்ற போகிறாரு. உங்கள் பேர் என்னடா? ஜானகிராமன். எந்த ஸ்டாண்டர்ட்? 6th standard. ஓகே, 6th ஸ்டாண்டர்டுக்கு பம்பரம். ஸோ பசங்கள்லாம் பம்பரம் கையில் வச்சுருக்கீங்களா எல்லோரும்? ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மரக்கட்டையில் தான் ஆரம்பத்தில் பம்பரம் இருந்துச்சு, இப்போ பிளாஸ்டிக்லாம் வந்துருச்சு. ஸோ சுற்றுங்க, எப்படி சுற்றுவீங்க பார்ப்போம். சுற்றுங்க ஃபஸ்ட்லேருந்து. ஓகே ஓகே. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ரவுண்டாக நில்லுங்க. ரவுண்டாக நின்று நான் சொல்லும் போது கயிறு சுற்றுங்க, சரிங்களா? ரெடி? இப்போ சுற்ற வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பம்பரம் விடுறதுக்கு களத்தில் இறங்கிட்டாங்க. இந்த பம்பரம் அப்படின்ற விளையாட்டை பற்றி நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. Now the 6th standard boys are going to play Pambaram. It develops the skills of hand-eye coordination, patience and focus, logics building and motor skill. Pambaram are found in ancient Indian texts like Ramayana. The students are going to play Pambaram. ஓகே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா ரெடியாக வந்து நூல் கயிறை சுற்றி ரெடியாக கையில் வச்சுக்கோங்க. நான் 1 2 3 சொல்லுவேன், சொல்லும் போது கோல் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே. 6ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து பம்பரம் சுற்ற போகிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம விளையாடிய பொருட்களிலேயே அதிக அறிவியலை கொண்டது இந்த பம்பரம் தான். கயிற்றின் நீளம், வீசும் வேகம், பம்பரத்தின் தலைப்பகுதி எடை, சுழலும் அச்சு, தளத்தின் தன்மை என எல்லாம் பொறுத்து பம்பரம் சுற்றும் நேரம் மாறுபடும். இதை நாம் சிறு வயதிலே கணித்து விளையாடியுள்ளோம். இதைத்தான் வெளிநாட்டில் இயற்பியல் பாடமாக குழந்தைகளுக்கு புரிய வைக்க முயற்சிக்கின்றனர் வெளிநாட்டவர்கள். எல்லாம் நம்மட்டம் கற்றுக்கிட்டது தான் அவங்க. ஓகே, ரெடியா? ரெடி? 1 2 3. சூப்பர். ரெடி? 1 start. என்
நம்மளுடைய கள்ளழகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் செலிப்ரேஷன் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய விஷயங்களை, விளையாட்டுக்களை வந்து குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்தும் விதமாக நிறைய விளையாட்டுக்களை அவங்க வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மழலை பட்டாளங்கள் ரொம்ப அழகாக க்யூட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க சைஸுக்கான ஒரு வேஸ்ட் ஷர்ட்டை, அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெஹங்கா, பட்டுப்பாவாடையில் வந்து கலர்ஃபுல்லாக குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த குட்டீஸை பார்க்கும்போதே நமக்கே ஒரு எனர்ஜி வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இந்த குட்டீஸோடு சேர்ந்து இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ எல்லோரும் ரெடியா? பொங்கல் சொல்லலாமா? ரெடியா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஓகே, ரொம்ப க்யூட்டாக சொன்னீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து நீங்களே கிளாப் பண்ணிக்கலாமா? ரெடியா? கிளாப். உரியடிக்கும் நிகழ்ச்சி. பாய்ஸ் ரெடியா? யார் வர போறீங்க? இங்க வரேனா, இங்க வாங்க. வந்து அப்படியே பயங்கரமா கேட்கணும், பக்கத்துல எல்லாரும் கேட்கணும். அந்த அளவுக்கு கிளாப் பண்ணுங்க பாப்போம். வெரி குட், வெரி குட். இதே மாதிரி நல்லா கிளாப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்க நல்லா கத்துறதுல அந்த அண்ணாவுக்கு யாரும் வந்து இங்கிட்டு போய் அடிக்கடி சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது அவங்களுக்கு. ஓகேவா? நல்லா சவுண்டா கட்டுது. ஓகேவா? ரெடியா? ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாரு? யார் வேற பாத்தீங்க? So, KHMS B team, first prize. ஓகே, ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து நிறைய கேம் போயிருந்தாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சா உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சா? சூப்பரா இருக்கா? ஓகே, ஒன்ஸ் மோர் கேட்டா விளையாடுவீங்களா? ரெடி? ஓகே, சூப்பர். அடுத்த நிகழ்ச்சி உரியடிக்கும் நிகழ்ச்சி. இந்த உரியடித்தல் பற்றி ஒரு அழகான விரிவுரை வழங்குறதுக்காக நம்மளுடைய ஆசிரியர்கள் இங்க இருக்காங்க. இப்பொழுது நம் கள்ளழகர் பள்ளியில் வந்து உரியடித்தல் போட்டி நடைபெறுகிறது. இதை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோன்னு. பாரம்பரிய தமிழர் விளையாட்டு இது கிருஷ்ணரின் சிறு வயது விளையாட்டை குறிக்கிறது. இவ்விளையாட்டு உடல் ஆற்றல், குறிப்பாற்றல் திறன் போன்றவை மேம்படும். மேலும் கணித அறிவில் இந்த மறைமுகமாக கற்றுத்தருகிறது இந்த உரியடித்த போட்டி. பார்ப்போமா? Now let's welcome higher secondary boys to play Uriyadi. To blast the pot, which is a traditional game and ritualistic activity, make us joyful. அதுல வந்து அந்த வெண்ணையோட பாட்டை எடுக்கிறதுக்காக போய் கிருஷ்ணர் வந்து அடிப்பாரு. சோ அதை ஞாபகப்படுத்தும் விதமா இப்ப நம்மளுடைய 10th 11th 12th இருக்கக்கூடிய கிருஷ்ணர்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அவங்களை என்கரேஜ் பண்ணலாமா? ரெடியா? சவுண்ட் நல்லா கிளாப் பண்ணுங்க. ரெடி ரெடி ரெடி. நல்லா சவுண்ட். நல்லா கிளாப் பண்ணுங்க.
நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்? 12th டயாலக். ஓகே ரெடி, நல்லா கிளாப் பண்ணுங்க, நல்லா டைட்டா கட் பண்ணிடுங்க. ஓகே ப்ளீஸ் தள்ளி நின்னுக்கோங்க, இங்க யாரும் நிக்க வேணாம், உட்கார வேணாம், அந்த பக்கம் போயிடுங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ஏன்னா கம்ப ஓங்கி வந்தாங்கன்னா மண்டை பத்திரம். ஸோ தள்ளி நின்னுக்கோங்க. ரெடி, ஓகே ரெடி, ரைட்டு லெஃப்ட் எதெல்லாம் சொல்லணுமோ சொல்லிக்கோங்க, நல்லா கிளாப் பண்ணுங்கப்பா. ஓகே கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்துருங்க. ரெடி, வெரி குட். ஓகே ஒரு எண்ணிக்கை சொன்னோம், நிறைய தடவை சொல்லல. ஸ்ட்ரைட்டா போட்டோம். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே 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 ஓகே. வலி மாறி போனாலும் அவுட். ஓகே வேட்டி கட்டி இருக்கீங்க, பிடிச்சிட்டு ஓட முடியாது, தள்ளி நின்னுக்கோங்க. ரெடி, நல்லா கிளாப் பண்ணுங்க. சேரப் சேரப் சேரப். பொசிஷன் தாண்டி போயிட்டாரு. எல்லாருமே வராங்க. ஓகே வெரி குட். வாங்க எல்லாருமே வாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம கலைநகர் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சமத்துன்னு கேள்விப்பட்டேன், இல்லையா? ஆமாவா? எஸ் தானே? அப்ப உங்க அக்கா எல்லாம் சொன்னீங்க, எல்லாரும் எப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. ஓகே நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேட் ரெடி, வாங்க. முன்னாடி எதுவும் தெரியல, சுத்தி விட்டுங்க. ஓகே ரெடி, கம்ப வாங்கிக்கோங்க, கீழே தட்டக்கூடாது. பானையை உடைக்கிறீங்களா இல்ல யார் மண்டையை உடைக்கிறீங்களான்னு பார்ப்போம். நல்லா கிளாப் பண்ணுங்கடா குட்டீஸ். வாவ் வாவ், சூப்பர் 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 சூப்பர். அச்சோ மிஸ், லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. ஓகே சார் அப்படி கூட விடுங்க சார், இங்க இருந்து கூட அப்படியே பக்கம் வந்தீங்கன்னா கேர்ள்ஸுக்காக சின்னதா ஒரு ரூல்ஸை மாத்திக்கிறோம், அவங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டான பிளேஸா தந்துடுறோம். வரீங்களா? சவுண்ட் சவுண்ட் சவுண்ட். கொஞ்சம் லெஃப்ட்ல வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் பக்கத்துல டிக் பண்றது செகண்ட் ஆஃப் தான். பார்ட்டிசிபேட் பண்றோம்னு சொல்லிட்டு வந்தாங்க, அதுக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. மூணு கேர்ள்ஸ் இருக்கு. சஞ்சய் சபரி 12th ஸ்டாண்டர்ட். சபரி ரெடியா? நல்லா சுத்தி விடலாம், நல்லா கிளாப் பண்ணுங்க. சஞ்சய் நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட். தரையில குச்சி வைக்க கூடாது, கையில எடுத்துட்டு போகணும். போயிட்டு
கபடி கேர்ள்ஸுக்கு வந்து ரங்கோலி இருக்கு. ஓகே, இப்போ கிளாஸ் டீச்சர்ஸ் கைண்ட்லி டேக் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு யுவர் கிளாஸ். ஓகே, கிளாஸுக்கு போங்க, சொன்ன பிறகு கீழே தூக்குவாங்க. ஓகே, ஃபைன். பல்லழகர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நம்மளுடைய
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஐயனார்புரத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு கோச்சிங்லேருந்து பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லா விஷயங்களையுமே பார்த்து அவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலை பற்றி நான் சொல்கிறத விட இந்த ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தனுஷ்கா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹாய் தனுஷ்கா. ஹாய் சார். ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய ஸ்கூலில் என்ன மாதிரியான டீச்சிங்ஸ் இருக்குது? ஸோ அக்கார்டிங் நீ இப்போ வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ உனக்கு எப்படி ஃபீல் பண்ணுது? நீ எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபஸ்ட் படிக்கிறீங்க? நான் எல்கேஜிலேருந்து இங்கே தான் படிக்கிறேன். இந்த ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பரவாயில்ல, டீச்சர்ஸ்லாம் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ஜாயின் ஆகியிருக்காங்க. அதனால் நல்லா ஹாப்பியாக இருக்குது இந்த ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும். இது வந்து லொக்கேட்டாக இருக்க இடம் வந்து கரந்தமலை ஹில்ஸில் இருக்குது இந்த ஸ்கூல் வந்து. இங்கே வந்து நிறைய கேம்ஸு எல்லாமே நடத்துவாங்க. இப்போ வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கேம்ஸு ப்ரோக்ராம்ஸு எல்லாமே நடத்துவாங்க. தனுஷ்கா, இப்போ வந்து நீங்கள் 10th, அதாவது இந்த எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் இங்கே படிச்சிருக்கீங்க. ஒரே ஸ்கூலில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து மோஸ்ட்லி உங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இவ்வளோ நாள்? இப்போ எல்கேஜிலேருந்து இங்கே படிக்கும்போது எனக்கு ஒரு ஃபியராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே 10th வரைக்கும் இவ்வளோ வந்துட்டோமே, நம்ம டீச்சர்ஸோட ஃப்ரெண்டாக இருக்கலாட்டி எப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாக எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, எதுக்கும் பயப்படக்கூடாது, நல்லா பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எங்கள் கிளாஸில் இருக்கும்போது விட மற்ற கேம்ஸு இது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எங்கள் மிஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இருக்குது நிறையா. அதனால் நான் பெட்டராக இப்போ ஃபீல் பண்ணுறேன். முன்னாடி இருந்ததை விட 10th வந்ததுக்கப்புறம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நல்லா 10th ஸ்கோர் பண்ணுறதுக்கு எங்களுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அலாட். கள்ளழகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஐயனார்புரத்தில் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்கூலை பற்றி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ரூபனா இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஹாய் ரூபனா. ஹாய். ஸோ இப்போ ஓவரால் நீங்கள் இப்போ எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே படிக்கிறீங்க? நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே படிக்கிறேன். ஓகே, 6thலேருந்து இங்கே எங்கேருந்து வரீங்கடாமா? செங்குறிச்சியிலேருந்து. ஸோ வந்துட்டு 5th வரைக்கும் அங்கே படிச்சுட்டு இப்போ 6thலேருந்து இங்கே இருந்து. ஸோ ஆஃப்டர் இப்போ அந்த ஸ்கூல்லேருந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? Okay. Good afternoon everyone. Myself Rubana. I am 8th standard. Our school is a wonderful place to learn. And it is surrounded by the hills, Karandamalai, which makes the atmosphere peace and calm. There are so many experienced staffs. The teachers are always supportive and encourage us to do the best. And Toastmaster Club, we should conduct Toastmaster Club in weekly once. It is develop the students to public speaking skill, communication skill, and connect with like-minded individuals. I felt so proud and study in such a positive environment. So I'm so proud of you to study in this school. ஓகே, சூப்பர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை கொடுத்து இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் அலாட்மா. தேங்க்யூ ஸோ மச். கள்ளழகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நத்தம், திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் இருக்கக்கூடிய ஐயனார்புரம் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் இதாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு 19 ஆண்டுகளாக தன்னுடைய கல்வி சேவையை வந்து நம்மளுடைய கள்ளழகர் மேல்நிலைப் பள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து இந்த 19 ஆண்டுகள்ன்றப்ப வந்து மாணவர்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளியூர்களையும் வெளிநாடுகள்லையும் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய அளவில் வந்துட்டு அவங்களை ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் அதை தாண்டியும் வந்து நிறைய கோஆக்டிவ் ஆக்டிவிட்டீஸோட இங்கே பார்த்தீங்கன்னா டோஸ் கிளப் அப்படின்ற ஒரு இது மூலமாக வந்து மாணவர்களை தன்னைத்தானே செதுக்கக்கூடிய அளவில் அவங்களுடைய ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய வகையில் வந்து கம்யூனிகேஷன்லாம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியெல்லாம் அவங்க இது பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக் லெவலில் இருந்தே வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறனால இங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கிடச்சிருது. ஸோ அங்கேயும் போய் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வந்துட்டு அவங்க நாங்களே வந்து முன்னேறிக்கிற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் ஒரு நல்ல வெல் டெவலப்டு ஃபேக்கல்ட்டிஸை வச்சு பசங்களுக்கு வெல் ட்ரைன்டு ஸ்டாஃப்ஸை வச்சு சொல்லிக் கொடுக்குறனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து அதிக மதிப்பெண்கள் வந்து இந்த சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்திருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வந்துட்டு பஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணக்கூடிய நம்ம ஸ்கூலுக்கு பசங்களை நம்ம சேர்க்கணுமே, இவ்வளோ லாங்கில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். நம்மளுடைய நத்தம்லேருந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நத்தம் பரளி ஏரியாவிலேருந்தும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. திண்டுக்கல் ரோட் சைட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒத்தக்கடையிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதே போல் செங்குறிச்சி, கோசுக்குறிச்சி, செந்துறை இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்காகவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்துட்டு நத்தத்திலேருந்து அந்த பக்கம் சமுத்திராப்பட்டி,
சிறுகுடி, கோட்டையூர் இங்கேருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க. அதற்காக பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த அளவு பஸ் வந்துட்டு கரெக்டாக வந்து அவங்கள வந்து ரொம்ப சேஃபாக கொண்டு வந்து ஸ்கூல்லையும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக தரமான ஆசிரியர்களை கொண்டு இயங்கி கொடுக்குற ஒரு நல்ல ஒரு கல்வி நிறுவனம் தான் வந்து நம்மளுடைய கள்ளழகர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு மாணவர்கள் எல்லோருமே அவங்களுக்கு படிப்பு மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி நிறைய கரிக்குலர் விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அது எப்படி வந்தது, என்ன மாதிரி இருக்குன்னா அதுலேயும் ஒரு வந்து விஷயங்களை புகுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம் தான் நம்மளுடைய கள்ளழகர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தம் வட்டத்தில் இருக்கக்கூடிய குட்டுப்பட்டியிலேருந்து வரக்கூடிய உள்ள லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐயனார்புரம் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் தான் நம்மளுடைய ஸ்கூல் இயங்கிக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய கல்வி ஆண்டுகளில் உங்களுடைய குழந்தைகளை ஒரு நல்ல எதிர்காலத்தை தரணும், நல்ல ஒரு தரமான கல்வியை உங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கள்ளழகர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு நீங்கள் வரலாம். ஸோ நம்மளுடைய கள்ளழகர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இருக்கும். ஸோ இந்த பள்ளியினுடைய பற்றியும் இந்த பள்ளிகள் எப்படி இருக்குது, எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மாணவர்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மகிஷ்மாட்ட கேட்கலாம். ஹாய். Hello, I am Aishma from 9th standard in Kallalagar Metric Higher Secondary School. இந்த இயற்கை எழில் சூழ்ந்த இந்த இடத்தில் 17 வருடங்களாக எங்கள் பள்ளி கல்வி வழங்கி வருகிறது. நான் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் 3 வருடங்களாக எங்கள் பள்ளியில் பயின்று வருகிறேன். கல்வி மட்டுமன்றி நல்லொழுக்கத்தையும் நல்ல பண்புகளையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் எம் பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள்தான். எங்கள் ஆசிரியர்கள் கல்வியோடு அன்பையும் பண்பையும் சேர்த்து கற்றுக் கொடுக்கிறார்கள். இதனால் தான் எங்களால் வெற்றிக்கனியை பறிக்க முடிகிறது. 2009ஆம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்ட எங்கள் பள்ளி இந்த பகுதியிலேயே ஒரு சிறந்த பள்ளியாக விளங்கி வருகிறது. இப்பொழுது எங்கள் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொங்கல் விழா என்பது ஒரு பாரம்பரிய தமிழர் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதேபோல் நமது பள்ளியிலும் பாரம்பரிய முறையில் பாரம்பரிய உடைகள் அணிந்தும் சமத்துவ பொங்கல் வைத்தும் முளைப்பாரிகள் எடுத்தும் விளையாட்டு போட்டிகள் நடத்தியும் நடனங்கள் ஆடியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நன்றி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். கள்ளழகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஐயனார்புரமில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பள்ளியை பற்றி இந்த பள்ளியினுடைய மாணவிகள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒரு மாணவியை நம்ம சந்திக்க வரோம். ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கடாமா. I am Shalini Sri from 9th standard in Kallalagar Metric Higher Secondary School. ஓகே. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் எப்படி இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலராக அதாவது எஜுகேஷனை தவிர்த்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறாங்க அப்படின்றத சொல்லுங்கள். எமது பள்ளியில் பல விளையாட்டு போட்டிகள் நடத்தி கொண்டு வருகின்றனர். மேலும் ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கிற விளையாட்டு போட்டியும் நடத்தி கொண்டு வராங்க. அதில் வந்து கபடி, கொக்கோ, பேஸ்கெட்பால், ஃபுட்பால் அந்த மாதிரி நிறைய போட்டிங்க நடத்திட்டு வராங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு கராத்தே, சிலம்பம், யோகா, டான்ஸ், ஹேண்ட் ரைட்டிங், தமிழ் ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிற பல கலை நிகழ்ச்சிகளும் நடத்தி கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவியம் வரைதல் அப்படின்னு பல நிகழ்ச்சிகளும் நடத்தி கொண்டு வராங்க. பேச்சு போட்டி அப்படின்னு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து நடத்திட்டு வராங்க. ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கள்ளழகர் ஸ்கூலில் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி பல விஷயங்களை, குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயங்களை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறையாவே அவங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக அவங்களுக்கு தனியாகவே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பாக ஸோ இதே போல் மற்ற மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம்.